வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ரஷ்யா வர்சஸ் யுக்ரைன் கான்ஃப்ளிக்ட்ல நாம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பல எஸ்கலேஷன் ஒன்னா நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பறக்கிற பிரம்மாஸ்திரத்தை ரஷ்யா கையில் எடுத்திருக்கு. இதை பத்தி தான் முழுக்க இந்த ஷோல பேச போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ரஷ்யாவையும் கிரைமியாவையும் இணைக்கிற ஒரு இடைப்பட்ட பாலம் ஒன்று இருக்கு. அந்த பாலத்தில் திடீர்னு ஒரு பிளாஸ்ட் ஒன்று ஏற்படுது. அந்த பிளாஸ்ட்டை நாங்கள் பண்ணவே இல்லை அப்படின்ட்டு யுக்ரைன் தரப்பில் சொல்லப்பட்டு இருந்தாலும் அதே யுக்ரைனுக்குள்ள செலிப்ரேஷன்ஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு. ரஷ்யாவுக்கு சரியான அடி. இது யார் மேலே கையை வைக்கிறீங்க? இதுக்கப்புறம் ரஷ்யா ராணுவத்தால் பெருசாக எழுந்தெல்லாம் நிற்க முடியாது. அது இதுன்னு பல பேருமே ரஷ்யா சார்ந்து எதிர்மறையான கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பித்தாங்க. யுக்ரைனில் பல பேரை கொண்டாடவும் ஆரம்பித்தாங்க. ரஷ்யாவுக்கு இதனால் சரியான அதிருப்தி ஏற்பட்டுச்சு. நாங்களே கொஞ்சம் சைலண்டாக இருக்கலாம்னு பார்த்தா விடமாட்டாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. யார் இது காரணம்னு சொல்லிட்டு. ஏன்னாங்க 3 பேர் செத்துட்டாங்க வேற. இது ரஷ்யாவுக்கு உண்மையிலேயே கோபத்தை ஏற்படுத்துகிற விஷயமா தான் அமைஞ்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12க்கும் மேற்பட்டவங்கள இந்த ரஷ்யன்ஸ் கைது பண்ணாங்க. கைது பண்ணதில் ரஷ்யன்ஸ் இருந்திருக்காங்க, சிட்டிசன்ஸ், யுக்ரைனிய சிட்டிசன்ஸும் அர்மேனிய சிட்டிசன்ஸும் உள்ள இருந்திருக்காங்க. இவங்க எல்லார்கிட்டையும் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் ரஷ்யாவே சொன்னது, யுக்ரைன் பாதுகாப்புத்துறை தான் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கு, நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம், அது இதுன்னு அவங்க ஒரு பக்கம் ஆட ஆரம்பிச்சாங்க. சரி, பேச்சோடு நின்றுன்னு பார்த்தா யுக்ரைன் மேலே 100க்கும் மேற்பட்ட ஏவுகணை மழையை ரஷ்யா பொழிஞ்சுது. எங்கே பார்த்தாலும் ஏவுகணைகள் வந்து விழுந்த வண்ணமே இருந்திருக்கு. சிவிலியன்ஸ் எல்லாம் கொத்தா உயிரிழந்தாங்க. இது மறுக்க முடியாத உண்மை. கொத்தா உயிரிழந்தாங்க. இன்னொரு பக்கம் யுக்ரைனிய ராணுவ வீரர்களும் மடியை நேரிட்டுச்சு. ரஷ்யாவோட ஈகோவை ட்ரிகர் பண்ணி விட்டால் என்ன நடக்கும் அப்படின்றத தெளிவாக நம்மளால பார்க்க முடிஞ்சது. சரின்ட்டு அதுக்கப்புறம் விளாடிமிர் புட்டின் அவர்கள் செய்தியாளர்களை சந்திச்சிருந்தாப்புல ஒரு குறிப்பிட்ட ஈவெண்ட். அப்போ ஒரு தெளிவாக சொல்லியிருந்தாரு, இப்போதைக்கு யுக்ரைன் மேலே மிகப்பெரிய தாக்குதல் நடத்துகிற எந்த ஒரு எண்ணமும் என்கிட்ட இல்லை அப்படின்னாரு. நாம எல்லாம் ஆசுவாசப்பட்டோம், அப்பா நடத்தின தாக்குதலே போதும், இதுக்கப்புறம் திரும்பி தாக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ தலையீடாக நடந்திருக்குங்க. ஏன்னா அதுக்குள்ள 2 நாட்டு அரசாங்கங்களுக்கு இடையே அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு தெரியல. ரொம்ப பெரிய தாக்குதல் இப்போ யுக்ரைனில். அது எங்கே திரும்ப டார்கெட் பண்ணியிருக்காங்க? யுக்ரைன் தலைநகர் கீவ் இருக்கு பாருங்க, அந்த பகுதியை டார்கெட் பண்ணி ட்ரோன்ஸ் அனுப்பியிருக்காங்க இந்த வாட்டி ரஷ்யன்ஸ். அங்கே வான் பகுதியில் எங்கே பார்த்தாலும் ட்ரோன்ஸ் அப்படின்றதான் இப்போ ரிப்போர்ட்டாக வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. நேரடியான தாக்குதலுங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் கீவை பேஸாக வச்சுக்கிட்டு மற்ற இடங்களை விட்டுட்டு கீவில் மட்டும் நேரடியாக அட்டாக் பண்ணுற ரஷ்யன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். கடந்த பிப்ரவரி மாதம் 24 இந்த கான்ஃப்ளிக்ட் ஆரம்பிச்சதுல அதுலேருந்து இப்போ வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். லோ ஃப்ளையிங் ஹம்மிங் நாய்ஸ் அங்கே ரொம்ப ஹெவியாக இருக்குது. அதாவது ட்ரோன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மேலே பறக்காமல் இந்த தடவை இந்த கீவ் நகரத்தோட வான்பரப்புக்கு ரொம்ப கீழ்ப்பகுதி நோக்கி பறந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா துல்லியமான தாக்குதலுக்காகவும் அந்த சர்ச்சிங் ப்ராசஸை கரெக்டாக கொண்டு போகிறதுக்காகவும் இவ்வளோ கீழே நோட்டி பறக்க வச்சுருக்காங்க. அப்படி பறக்கிறப்ப ஹம் பண்ணுற மாதிரி நாய்ஸ் ஒன்று வரும். ஒரு ட்ரோன்னா பரவாயில்ல, நிறைய ட்ரோன் பக்கத்து பக்கத்தில் பறந்துகிட்டே இருந்துச்சுன்னா அந்த சவுண்டு ஹெவியாக இருக்கும்ல. கீவில் இப்போ இந்த சத்தத்தை தான் அதிகமாக கேட்க முடியுதான். கரெக்டாக அந்த ட்ரோன் தாக்குதலை நடத்துறதுக்கு 10 நிமிஷங்களுக்கு முன்னாடியே ஏர் ரைட் சைரன்ஸ் அங்கே ஒலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. மக்கள்லாம் உஷாராக இருந்துருங்க, ட்ரோன்ஸ் அங்கே பறக்க போகுது, அட்டாக் அங்கே நடக்க போகுதுன்னு இந்த ஏர் ரைட் சைரன்ஸ் மூலமாக எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ கீவில் இதுதாங்க நிலமை. இது கீவில் எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் தான். போலீஸ் ஆஃபீஸர் மேல் நோக்கி சுட்டுக்கிட்டு இருக்காரு. வேற எதுவும் இல்லை, இந்த ட்ரோன் சொன்ன பார்த்தீங்களா, அதை நோக்கி தான் சுட்டுக்கிட்டு இருக்காரு. சுடுறப்ப இவங்க மேலே வந்து வெடிகுண்டுகள் விழுறதையும் பார்க்க முடியுது. ஏன்னா ட்ரோன் அப்படின்றது சும்மா சர்வேலன்ஸ்க்காக மட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க, அட்டாக்கும் பண்ணும். ஒரு சில ட்ரோன்ஸ்லாம் சூசைட் பண்ணுற கேப்பபிலிட்டி இருக்கும். அதாவது தற்கொலைப்படை தாக்குதல்தாரியாக மாறி அந்த ட்ரோனே மேலே போய் விழுந்துடும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, அந்த இடமே பிளாஸ்ட் ஆகிடும். இந்த ரகத்திலான ஒரு ட்ரோன் தான் இதுவும். அதை பற்றி நான் போக சொல்கிறேன், அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம். இப்போ ஒட்டுமொத்த கீவில் பார்த்தீங்கன்னா இதுதான் நிலைமையாக இருக்குது மக்களே. ஒரு பக்கம் மக்கள் தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ், பாதுகாப்பு படையினர் எல்லாம் வானத்தை பார்த்து சுட்டுக்கிட்டு இருக்காங்க, ட்ரோன்ஸ் எங்கே பறந்தாலும் காலி பண்ணுன்னு சொல்லிட்டு. மேயர் கிளிச்கோ இருக்கார்லங்க, அவர் தன்னோட டெலிகிராம் பக்கத்தில் இந்த ஃபோட்டோ பதிவேற்றம் பண்ணியிருக்காரு. இது வேற எதுவும் இல்லை, இந்த முன்னாடி பார்த்தீங்க பாருங்க, மேலே பார்த்து சுட்டுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. இது போல் சுட்டு ஒரு ட்ரோனை வீழ்த்தி இருக்காங்களாம். அந்த ட்ரோனை தான் எடுத்து அவர் போட்டிருக்காரு. பார்த்தீங்களா, ரஷ்யன்ஸ் எங்கள் நாட்டு மேலே எவ்வளோ மூர்க்கத்தனமான தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு. இதை ட்ரோன்ஸே பயன்படுத்தணும்னு பல பேரை சொன்னாங்க. இப்போ இதுக்கு என்ன சொல்ல போகிறாங்க? ட்ரோன் சுட்டு வீழ்த்தப்பட்ட காட்சியை நானே பதிவேற்றம் பண்ணியிருக்கேன், எல்லாம் பாருங்கள் அப்படின்னு தான் இந்த ஃபோட்டோ காமிச்சிருக்காருங்க. இது மாதிரி நிறைய ட்ரோன்ஸை வீழ்த்தணுன்றது தான் யுக்ரைனியர்களோட பிரதான எண்ணமாக இப்போ இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் ரஷ்யர்களையும் சும்மா சொல்லக்கூடாது, அட்டாக் அந்தளவு ஹெவியாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. பறக்கிற மாதிரி அவ்வளோ ட்ரோன்ஸ் அங்கே சுற்றுறதையும் அங்கே இருக்கிற ஒவ்வொரு பாதுகாப்புத்துறை அதிகாரியும் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ மக்கள் உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இதுக்கு முன்னாடி நிறைய ட்ரோன்ஸை ரஷ்யன்ஸ் பயன்படுத்தியிருக்காங்க, ஆனால் புரியுது நீ சொல்கிற மாதிரி 1-2 தான் பயன்படுத்தியிருப்பாங்க, ஆனால் இந்த அளவு மேசிவாக வந்ததில்லை. எதுக்காக இந்த அளவு மேசிவான ட்ரோன்ஸை கீழ் மேலே அவங்க பறக்க விடணும்? அதுவே எந்த ட்ரோன் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்ற நியாயமான கேள்வி மனசில் வரும். அதை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மக்களே. ஆக்சுவலாக ஒரு நாட்டு அரசாங்கத்துக்கு உச்சகட்ட பயத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா அதோட இருதய பகுதியாக இருக்கிறது அதோட தலைநகரம் தான்.
அதில் கை வச்சாலே போதும், ஒட்டுமொத்த நாடு ஆடி போயிடும். அது மட்டும் இல்லை, உலக நாடுகளுக்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்த முற்பட்டுரும். பார்த்தீங்களா, அந்த நாட்டில் மெயின் சிட்டி மேலே கை வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதுதான் இங்கே ரஷ்யன்ஸோட வார் ஸ்ட்ராட்டஜியாக இருந்துகிட்டு இருக்கு. அண்ட் எந்த ட்ரோன் அப்படின்ற கேள்வி இருக்குல்ல, அதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா கேமிகேஸ் ட்ரோன்ஸ்னு சொல்லுவாங்க. இதை ஷாஹித் 136 அப்படின்னும், அப்படி இல்லைன்னா சூசைட் ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூணுமே குறிக்கிறது அந்த ஒரே ஒரு ட்ரோனை தாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சின்ன அளவில் மட்டும்தான் இருக்கும். ஆனால் அதோட தாக்குதல் வீரியம் அப்படின்றது நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். இதுக்கான பெயர் காரணம் இருக்குல்ல, கேமிகேஸ் அப்படின்றது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் உலகப் போர் நடந்துட்டு இருந்தப்ப இந்த ஜப்பானை சேர்ந்த பைலட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு இடத்துல தற்கொலைப்படை தாக்குதல்தாரியாக மாறிட்டு இருக்காங்க. பைலட்ஸ் ஓகேவா, அவங்க விமானத்தில் இருக்கும்போதே இவங்க கிட்ட இருந்த ஏவுகணைகள் தீர்ந்து போச்சா என்னன்னு தெரியல, ஒரு குறிப்பிட்ட இடத்துல இவங்களே அந்த ஃப்ளைட்டை மோத வச்சு அங்கே பெரிய ஒரு அட்டாக் நடத்தியிருக்காங்க. அவங்க உயிரை கொடுத்து நடத்தியிருக்காங்க. ஒரே ஆள் நடத்தின அட்டாக் கிடையாதுங்க, இந்த தாட் ப்ராசஸில் இருக்க சிலர் சேர்ந்து நடத்தின அட்டாக் அது. அதில் உயிர் பலிகள் ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. இந்த உலகப்போர் நேரத்தில் எதிரிக்கிட்ட சரணடைகிறத காட்டிலும் நம்ம சூசைடே பண்ணிக்கலான்றத ஜப்பான் வீரர்கள் ரொம்ப ஆழமாக எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதோட ஒரு பகுதியாக தான் இந்த ஒரு குறிப்பிட்ட அட்டாக் நடந்துச்சு. ஆனால் எதிரிகளுக்கு பயத்தை ஏற்படுத்தணும், அங்கே சேதத்தை விளைவிக்கணுன்ற 2ஆம் கட்ட காரணத்தை மையமாக வச்சும் இந்த அட்டாக் முன்வைக்கப்பட்டுச்சு. ஸோ இது ஒரு சூசைட் மிஷனாக பார்க்கப்படுதுல, இதே மாதிரி திறன் கொண்டது தான் இந்த கேமிகேஸ் அப்படின்ற ட்ரோன்ஸும். ஏன்னா இது இலக்கை நோக்கி போயிட்டே இருந்து திடீர்னு இலக்கு மேலே போய் விழுந்துருமா. 10 ட்ரோனில் 3 ட்ரோன் இந்த வேலையை செய்யுமா. மற்ற 7 ட்ரோன் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டு திரும்ப வந்துருமா. இது போல் நிறைய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸும் இதில் இருக்குது. ஆனால் பொதுவாக சேர்த்து இந்த ஜாப்பனீஸ் பைலட்ஸ் இருக்காங்களே, இவங்களோட செயல்பாடை முன்னிறுத்தி தான் கேமிகேஸ் ட்ரோன்னு இதுக்கு பேர் வைக்கப்பட்டிருக்கு. ஓகே ரைட்டு. இதில் பார்த்தீங்கன்னா சின்ன 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 குண்டுகள் இருக்குமாங்க. நீங்கள் மற்றபடி விமானங்கள்லேருந்து போடப்படலாம், போர் விமானங்கள்லேருந்து அந்த குண்டுகளை விட்டுருங்க. அதோடு கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப ரொம்ப பொடிசான குண்டுகளை இதில் வச்சு அனுப்புவாங்களாம் இந்த ட்ரோனில். இது போயிட்டு எங்கே அட்டாக்கை பண்ணுமோ அங்கே பண்ணிவிட்டு திரும்ப அப்படியே பேசிக் வந்துருமா. அதுவும் அந்த ட்ரோனை இயக்கிறவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்க அப்படின்னா, எங்கே அட்டாக்கை பண்ணிச்சோ அந்த இடத்துல சூசைட் அட்டாக் பண்ணுறதுக்கும் இது முற்படுமா. இவ்வளோ விஷயங்கள் இந்த ஒரு ட்ரோனில் மட்டுமே. மினிமம் ஃப்ளைட் ரேஞ்சு இதுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டருங்க மினிமம் சொல்கிறேன். வர்றதை முன்கூட்டி யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. இப்போது நம்மக்கிட்ட இந்த மிசைல் சிஸ்டம் இருக்கும். அதாவது வான்பரப்பில் ஏதாவது ஒன்று வருது அப்படின்னா, நம்மளோட எல்லையை பிரீச் பண்ணி வருது அப்படின்னா நாம் அட்டாக் பண்ணி காலி பண்ண முடியும். ஆனால் நம்மளுக்கு முன்னாடியே தெரியணும் இது போல் ஒன்று நம்மளுக்கு நெருங்கி வருதுன்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு தெரியாமல் இருந்தால் அது பாட்டு வந்து அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். இந்த ஒரு குறிப்பிட்ட ட்ரோன் சின்னதாக செய்யப்படுதுன்னு சொன்னால, அதுக்கு காரணமே இது ஸ்பீடாகவும் போகணும், இது எதிரியோட லைனுக்குள்ளே பிரீச் ஆகிறப்ப அவங்களே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கணும். அந்த வேலையை கனக்கச்சிதமாக செய்கிறது தான் இந்த கேமிகேஸ் ட்ரோன்ஸ். இந்த ட்ரோனோட அட்டகாசத்தை பார்த்த யுக்ரைன் அதிபர் வோலடிமிர் ஜெலன்ஸ்கி என்ன பண்ணார், நான் ஏற்கனவே சொன்னேன் ஈரான் கிட்ட இருந்து தான் ரஷ்யா ஆயுதங்களை வாங்கிட்டு இருக்கு, அதன் ஒரு பகுதியாக தான் ட்ரோன்ஸே வாங்கி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்களா, ரஷ்யா அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த ட்ரோனை ரஷ்யாவுக்கு கொடுத்தது ஈரான் தான் அடித்து சொன்னார். ஈரான் கிட்ட கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை ஜெலன்ஸ்கி தப்பாக சொல்கிறாரு, தப்பான புரிதலில் சொல்கிறாரு. ரஷ்யாவுக்கு இந்த யுக்ரைன் கான்ஃப்ளிக்ட் சார்ந்து நாங்கள் எந்த ஒரு ஆயுதத்தையும் கொடுக்கல, இன்க்ளூடிங் அந்த கேமிகேஸ் ட்ரோனையும் தான் சேர்த்துன்னு சொல்கிறாங்க. ஸோ ஜெலன்ஸ்கி சொல்கிறது ஒன்றா இருக்குது, ஈரான் கவர்மெண்ட் சொல்கிறது வேற ஒன்றா இருக்குது. மேற்கத்திய பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இருப்பாங்களே, அவங்க சொல்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். ஏன்னா 2 தரப்பையும் நம்ம பார்த்தோம், ஜெலன்ஸ்கி ஈரான். இதில் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவுக்கு ஆயுத பற்றாக்குறை ஏற்பட்டிருக்க விஷயம் உண்மைன்றாங்க. ஆக்சுவலாக மேற்கத்திய பாதுகாப்பு அதிகாரிகள் அவங்க எதை பேசுகிறான்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் எந்த பக்கம் நியாயம் இருக்கும், எந்த பக்கம் உண்மை பொய் இருக்கும் அப்படின்றத மக்கள் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ரஷ்யாவுக்கு இந்த யுக்ரைன் காலத்தில் ஆயுத பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு, ஈரான் கிட்ட இருந்து அவங்க ஆயுத உதவிகளை வாங்கிட்டு இருக்காங்கன்னு இந்த தரப்பு சொல்லுதுங்க. அதாவது ஜெலன்ஸ்கி சொன்னாப்புல அதை அப்படியே வழிமுடிஞ்சு இவங்க சொல்கிறாங்க. இது ரஷ்ய தளபதிகளுக்கே தெரியும்ட்டு யூகேவோட உளவு அமைப்பு இப்போ சொல்லியிருக்கு. ஏன்னா யூகேல ஏற்கனவே அரசியல் தலைவலி ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ நிதியமைச்சர் வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க, ஏன்னா பொருளாதார சீர்கேடுற நிலை ஏற்பட்டிருக்கு யூகேல அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்தாலும் லிஸ்ட் இருக்காங்களா பிஎம், அவங்களை எப்போ வீட்டுக்கு அனுப்பலான்னு உள்ளே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ரிஷி சுனக்கா அந்த இடத்துக்கு கொண்டு வரலாமான்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்னதான் 1 வருஷம் வரைக்கும் லிஸ்டர்ஸுக்கு அங்கே தலைவலி இல்லை அப்படின்னாலும் இருக்கிற இந்த நாட்கள் வரைக்குமே அவங்கள போட்டு அரசியல் ரீதியாக டார்ச்சர் பண்ணி முடிச்சிருவாங்க. அங்கே அந்த அரசியல் கலைவரம் போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் தான் யூகேயோட உளவு அமைப்பு இதை சொல்லியிருக்கு, ரஷ்ய தளபதிகளுக்கே நல்லா தெரியும் அவங்க கிட்ட போதிய வெப்பன்ஸ் கையிருப்பு இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த உண்மையை வெளியே சொல்ல மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே ரைட்டு. இப்போ உங்களுக்கு டவுட் வரும், என்னப்பா ஈரான் கிட்ட மட்டும்தான் இந்த ட்ரோன் இருக்கா, இந்த பேரில் அவங்க மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. ஏன்னா ஜாப்பனீஸ் பைலட் சார்ந்து இந்த கேமிகேஸ் அப்படின்ற பேர் அந்த ட்ரோன்ஸுக்கு வந்துச்சுன்னு சொன்னேன். ஸோ இதை பல நாடுகளும் தயாரிக்கவும் செய்து கையிருப்புலையும் வச்சுக்கிட்டு இருக்கு. இதில் கையிருப்பில் இருக்க நாடுகள் பார்த்தீங்கன்னா ரஷ்யா ஆப்வியஸா, சைனா, இஸ்ரேல் அண்ட் டர்க்கி. இந்த 4 நாடுகள் கிட்ட இருக்க கேமிகேஸ் ட்ரோன்ஸை காட்டிலும்
அமெரிக்கா கிட்ட இருக்க கேமிகேஸ் ட்ரோன்ஸ் இருக்குல்ல, அது அதிநவீனத்துவம் வாய்ந்ததுங்க. இந்த ரஷ்யா, சைனா, இஸ்ரேல், டர்க்கி கிட்ட இருக்கிற கேமிகேஸை விட அமெரிக்காவோட கேமிகேஸ் எந்த அளவு டெக்னாலஜியில் மேலே இருக்குன்னா உங்களுக்கு இதிலே தெளிவாக தெரிஞ்சிருக்கும். அமெரிக்கன் கவர்மெண்ட்டே இதில் எந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த கேமிகேஸ் ட்ரோன்ஸ் உருவாக்கத்தில். ஏன்னா வார்ஃபீல்டுன்னு வந்துருச்சுன்னா அங்கே ஏதாவது ஒரு சில ஆயுதங்களால் மட்டும்தான் ஷார்ப்பாக துல்லியமாக தாக்குதல் நடத்தி எதிரிகளை காலி பண்ண முடியும். அப்பேற்பட்ட திறன் இந்த வகையான ட்ரோன்ஸுக்கு இருக்குன்ற விஷயம் அமெரிக்காவுக்கு தெளிவாக தெரிஞ்சதுனால தான் அவங்க இந்த ப்ராஜெக்ட் சார்ந்து மும்முரமான முயற்சியில் பல வருஷங்களை ஈடுபட்டு இருக்காங்க. அதுக்கு கிடைக்கிற ரிசல்ட் தான் இப்போ நான் சொன்ன விஷயம். சரி, அடுத்ததுக்கு போயிடலாம். இந்த ரஷ்யாவோட ராணுவ தளம் ஒன்று இருக்குங்க இந்த பெல்கிராட் பகுதியில். பெல்கிராட் அப்படின்றது ரஷ்ய எல்லை இருக்குல்ல, அங்கே இருக்கிற ஒரு பகுதி. அங்கே ரஷ்ய வீரர்கள் வழக்கம் போல் பயிற்சியில் ஈடுபட்டு இருந்தாங்க. ஏன்னா அங்கே பயிற்சி எடுப்பாங்க, அதுக்கப்புறம் அப்படியே யுக்ரைனுக்குள்ளே போய் சண்டை போடுவாங்க. இப்படி தாங்க நடந்துகிட்டு இருக்கு. இப்படி பயிற்சி எடுத்துகிட்டு இருந்தப்ப 2 பேர் உள்ளே புகுந்துட்டாங்க. புகுந்த 2 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சோவியத் ரஷ்ய ஆதரவாளர்கள். இது வேற ஒரு சித்தாந்தம், அதை பற்றி நம்ம இன்னொரு தெளிவாக பேசலாம். இந்த 2 பேரை உள்ளே புகுந்து பார்க்குறவங்களை எல்லாம் சுட ஆரம்பிச்சிருக்காங்க. ரஷ்ய அரசு இந்த ஒரு தாக்குதலை பயங்கரவாத தாக்குதலாக மென்ஷன் பண்ணுறாங்க. ஆனால் மேற்குலக நாடுகள் சொல்கிறது ரஷ்யாவுக்குள்ளேயே பிளவுகள் இருக்குது, அந்த பிளவோட வெளிப்பாடு தான் இந்த தாக்குதல்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த நேரத்தில் அந்த தாக்குதல் வந்தது ரொம்ப பெரிய விஷயங்க. ஏன்னா மிலிட்டரி மொபிலைசேஷன் சார்ந்து 3 லட்சம் புதிய வீரர்களை தேர்வு பண்ணுற வேலையை ரஷ்ய அரசு பார்த்துக்கிட்டு இருக்கு. அதுவோ இதுக்கு பயந்துக்கிட்டு ரஷ்யாவிலிருந்து பல ஆண்கள் பல நாடுகளுக்கு தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்க செய்தி வெளியே வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஆட்கள் பற்றாக்குறை அப்படின்ற விஷயம் ரஷ்ய ராணுவத்தில் இருக்கிறது தெள்ள தெளிவாக தெரியுது. இந்த நேரத்தில் இது போல தாக்குதல்கள் ரஷ்ய ராணுவத்துக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டுச்சுன்னா அது ரஷ்ய ராணுவத்துக்கு ஏற்கனவே இருக்கிற தலைவலி இன்னும் அதிகரிக்கிற மாதிரி மாற்றி விட்டுரும். இது அதிகமாச்சுன்னா விளாடிமிர் புட்டினோட ஈகோ அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் பண்ணப்படும். இப்போ ட்ரோன்ஸ் அமுச்சு விட்டுருக்காங்க கியூ மேலே, அதுக்கப்புறம் எதை அனுப்பி விடுவான்னு நமக்கே தெரியாது. இந்த பதட்டமான சூழலுக்கு மத்தியில் உங்களுக்கு ஒரு புக் சம்மரியை சஜஸ்ட் பண்ண விரும்புகிறேன். வேர்ல்ட் வார் 2 இந்த புக் சம்மரியை மட்டும் நீங்கள் முழுமையாக கேட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா 2ஆம் உலகப் போர் ஏற்படுத்திய தாக்கம் அப்படின்றத ரத்தமோ சதையுமோ உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அந்த புரிதல் மட்டும் உங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா இதுக்கப்புறம் ஒரு உலக போரை இந்த மனித குலம் எதிர்கொள்ளவே கூடாது அப்படின்றதுல நீங்க தெளிவாயிடுவீங்க. அப்பேற்பட்ட ஒரு புரிதலை உங்களுக்கு ஏற்படுத்துறது தான் இந்த புக் சம்மரி. இந்த புக் சம்மரியை எளிமையான தமிழில் குக்கி எஃப்எம்ல கேளுங்க. இது ஒரு ஆடியோ புக் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். இதுல நிறைய கேட்டகரியில் தமிழ் புக்ஸ் இருக்கு. வாரத்துக்கு ஒரு முறை புதுசா ஆடியோ புக் அண்ட் புக் சம்மரி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பிளே ஸ்டோர்ல இந்த ஆப்க்கான ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.5. இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் குக்கி எஃப்எம் டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன். அது கூடவே மாயம் 50 அப்படின்ற கூப்பன் கோடையும் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி கூப்பன் கோடை நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு 50% வரைக்கும் ஆஃபர் கிடைக்கும். அதாவது வருஷத்துக்கு 399 ரூபாய் செலுத்தி குக்கி எஃப்எம்ல சந்தாதாரராக மாறதுக்கு பதிலாக வெறும் 199 ரூபாய் செலுத்தினா போதும் நீங்களே குக்கி எஃப்எம்ல சந்தாதாரராக மாறிடலாம். ஆனால் ஒரு விஷயம் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, முதல்ல ஒரு 1000 பேருக்கு மட்டும்தான் இந்த 50% அப்படின்ற ஆஃபர் பொருந்தும். அண்ட் ஒன் மோர் திங், நம்மளோட சேவை தரத்தை அதிகரிக்கிற நோக்கில் உங்ககிட்ட இருந்து கருத்துக்களை விமர்சனங்களையும் நாங்கள் அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க கூகுள் ஃபார்மை கிளிக் பண்ணி அதில் கேட்கப்பட்டிருக்க கேள்விகளுக்கு உங்களோட பதிலை கொடுங்க. குக்கி எஃப்எம் கேளுங்க, மனதுக்கு பிடித்ததை. மாஸ்கோ தேவாலயம் இருக்குல்லங்க, அங்கே ஆக்சுவலாக ரஷ்யர்களுக்கு இது ஒரு ஆனந்த நிகழ்வு. ஆனால் மேற்குலக நாட்டவர்களுக்கு பாவம் பண்ண போகிற உங்களுக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்ற நினைப்பை ஏற்படுத்துகிற ஒரு நிகழ்வு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யுக்ரைனுக்குள்ளே சண்டை போட போகிறதுக்காக ரஷ்ய வீரர்கள் பல பேரும் ரஷ்யாவுக்குள்ளே தயாராக இருக்காங்களே, அதில் நிறைய பேருக்கு மேரேஜ் ஆகாமல் இருந்திருக்கு. என்ன பண்ணியிருக்காங்க, இந்த தேவாலயத்துக்கு மணமகன் மணமகள் 2 தரப்புகளே வர வச்சுருக்காங்க. இது மாதிரி 43 ரஷ்ய வீரர்களை ஜோடியாக வர வச்சுருக்காங்க இந்த தேவாலயத்துக்கு. வந்த அவங்களுக்கு திருமணம் நடத்தி வச்சுருக்காங்க. போருக்கு போகிறதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் என்ன ஒரு கசப்பான உண்மைனா, திருமணத்தை முடிச்சுட்டு இந்த வார்ஃபீல்டை நோக்கி போகிறாங்களா இந்த ரஷ்ய வீரர்கள், அவங்கள எத்தனை பேர் திரும்ப வரப்போகிறாங்கன்னே தெரியாது. அப்போ அந்த மணப்பெண்களோட வழியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவங்க திருமணம் முடிச்சதுக்கப்புறம் இவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கணும், வருவாங்களா இல்லையான்னு தெரியாமல் காத்துக்கிட்டு இருக்கணும். அந்த வழியை கணவருக்காக காத்துக்கிட்டு இருக்க பெண்கள் இருப்பாங்களே, அவங்களால மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும். இவ்வளோ கொடுமைகள் யுக்ரைன் வர்சஸ் ரஷ்யான்ற ஒரு கான்ஃப்ளிக்ட் காலத்தை மட்டுமே சுற்றி ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் இன்னொரு பரிதாபத்துக்குரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்குங்க. இதை யுனிசெஃபே அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்கு. இப்போ அதாவது இந்த யுக்ரைன் போரால் 22 நாடுகளை சேர்ந்த குழந்தைகள் பாதிப்படைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்சது தான், இந்த உலகளாவிய முதன்மையான உற்பத்தி பொருட்கள் உணவுத்துறை சார்ந்து பார்த்தீங்கன்னா நெல், கோதுமை, சர்க்கரை, இந்த 3த்தையும் உலக அரசியல் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு நாட்டில் அரிசியோட விலை திடீர்னு மேலே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதாவது இப்போ 20 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி வாங்குறோன்னா அதை நம்ம 200 ரூபாய் கொடுத்தா தான் வாங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டால் என்ன ஆகும்? எல்லா மக்களாலையும் வாங்க முடியுமா? மக்கள் புரட்சி வெடிக்கும், ஆட்சி கலையும். இதனால தான் சொல்கிறேன், இந்த 3 பொருட்கள் சார்ந்தும் உலக அரசியல் அவ்வளோ ஒரு கீ ரோலை ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதோட விலை மட்டும் அதிகமாக ஏறிடுச்சுன்னா நம்ம ஆட்சி போயிடுன்ற பயத்தில் ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் ரொம்ப தீர்க்கமாக இருப்பாங்க.
அப்பேற்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி அப்படின்றது யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்ட்னால அப்படியே கீழே போச்சு. ஸோ அதனால தான் 22 நாடுகளில் குழந்தைங்க பாதிக்கப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் திரும்பவும் அந்த கப்பல் போக்குவரத்து மூலமாக ஏற்றுமதி நடந்துகிட்டு இருக்கு உணவு தானியங்கள் சார்ந்து. ஆனால் ஃபுல் பிளஜாக நடக்கலையே, அதான தலைவலி. போதிய உணவு இல்லாமல் 40 லட்சம் குழந்தைங்க தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. 1 லட்சம் 2 லட்சம் இல்லை, 40 லட்சம் குழந்தைங்க தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. யுக்ரைன் குழந்தைகளோட நிலைமை ரொம்ப ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குன்றாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஃபுட்டும் சரியாக கிடைக்காது, இன்னொரு பக்கம் உயிர் பயத்திலே இருக்கணும் குழந்தைங்க. அங்கே எங்கேருந்து எப்போ எந்த ஏவுகணை மேலே விழுன்னு தெரியாமல் உயிர் பயத்தில் இருக்கணும். இது ரெண்டுத்துக்கு நடுவில் அங்கே இருக்க அடல்ட்ஸோட நிலைமையே கவலைக்கிடும், குழந்தைங்க ரொம்ப கவலைக்கிடும். இது போல் விஷயங்கள் உங்ககிட்ட கொண்டு வரதுக்கு காரணமே போர் அப்படின்ற ஒரு ஐடியா நமக்குள்ளே வந்துடவே கூடாது. போர் புரிகிற நாடுக்கும் அது பிரச்சனை, போர் நடந்துக்கிட்டு இருக்க நாட்டிலையும் அது ரொம்ப பெரிய பிரச்சனை. அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.